வணக்கம் பானு. திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள பரம்பொருள் அலுவலகத்தை தமிழக அரசு உடனடியாக மூட வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி தற்போது ஆர்ப்பாட்டமானது அணைப்புதூர் பகுதியில் நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் சென்னையில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆன்மீகம் தொடர்பாக பரம்பொருள் அறக்கட்டளையை சேர்ந்த மகா விஷ்ணு என்பவர் பேசிய போது ஆசிரியருக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பிரச்சனையானது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அறக்கட்டளையை சேர்ந்த மகா விஷ்ணு கைது செய்யப்பட்டார். இதனிடையே தமிழக அரசு சர்ச்சை பேச்சாளர் மகா விஷ்ணு பரம்பொருள் அறக்கட்டளையை தடை செய்ய வலியுறுத்தியும் உடனடியாக திருப்பூரில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளையை மூட வலியுறுத்தியும் மாணவர்களிடையே மூட நம்பிக்கையை பிரச்சாரம் செய்து தவறான வழிக்கு அழைத்து சென்றதை கண்டித்தும் பெண்களை போதைப் பொருளாக சித்தரித்து ஆபாசமாக யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் பேசி பதிவிட்டு வருவதை கண்டித்து இன்று முற்போக்கு இயக்கங்கள் சார்பாக திருப்பூரை அடுத்த குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள மகாவிஷ்ணு அறக்கட்டளையானது முற்றுகையிட போவதாக அறிவிக்கப்பட்டது. அவினாசி போலீசார் இந்த முற்றுகை போராட்டத்திற்கு அனுமதி மறுத்து தெரிவித்த நிலையில் தற்போது திருப்பூரை அடுத்த அணைப்புது பேருந்து நிறுத்தம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஆனது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ, சிபிஎம், திராவிட விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிட கழகம், மதிமுக, புரட்சிகர இளைஞர் முன்னணி, நவீன மனிதர்கள் அமைப்பினர் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. திருப்பூர் மாவட்டம் அணைப்புத்தூர் அருகே மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளை முன்பு பல்வேறு அமைப்பினைச் சேர்ந்தவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது இது தொடர்பாக போராட்டக்காரர்கள் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள பேட்டியை தற்போது பார்க்கலாம். அதுபோக அவர் சொல்றாரு, ஒரு மந்திரம் சொன்னோம்னா தீ மழையா பொழியும், வெள்ளைக்காரங்க வந்துதான் இதையெல்லாம் அழிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்போ வெள்ளைக்காரன் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த மந்திரம் இருந்ததுன்னா அந்த மந்திரத்தை போட்டு வெள்ளைக்காரன் அழிச்சிருக்கலாமே. இந்த மாதிரியான அபத்தமான குப்பைகளை மாணவர்கள் மத்தியில் விதைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த சமுதாயம் மிக வேகமாக போயிட்டு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. இவங்க ஒரு 5000 வருஷம் பின்னாடி நோக்கி மந்திரம் மாயம் சொல்லிட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இதை ஒரு முட்டாளோட பிதற்றலாம் மட்டுமே நம்மளால பார்க்க முடியல. இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நாங்கள் சந்தேகப்படுறோம். ஏன்னா பல காலமாகவே பள்ளியில் குழந்தைங்க மனதில் மதவெறியை ஏற்றி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடைகிறதுக்கு ஆர்எஸ்எஸ் முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. அதனோட தொடர்ச்சியாக இது இருக்குமோங்கிற சந்தேகம் இருக்கு. அதனால தமிழக அரசு அவங்களுக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா, இனிமேலாவது விழிச்சுக்கிட்டு பள்ளிகளில் பகுத்தறிவு பாடத்திட்டத்தில் சேர்த்தணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இதன் மூலமாக நாங்கள் இந்த அமைப்பு சேர்ந்து